அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் எலக்ட்ரிக் சர்க்யூட் தியரியில் 5வது யூனிட்டில் பேலன்ஸ்டு டெல்டாவின் முதல் ப்ராப்ளத்தை பார்க்க போகிறோம். கடைசி கிளாஸில் நாம் பேலன்ஸ்டு ஸ்டார் ப்ராப்ளத்தை பார்த்தோம். அதே மெத்தடில் தான் பேலன்ஸ்டு டெல்டாவையும் சால்வ் பண்ண போகிறோம். கொஸ்டினில் நாம் முதலில் பார்க்க வேண்டியது டெல்டா என்கிற வார்த்தை இருக்கிறதா என்று. டெல்டா என்ற வார்த்தை இருந்தால் மட்டும்தான் இந்த மெத்தடில் சால்வ் பண்ண முடியும். கொஸ்டினில் கொடுக்கப்பட்டிருக்கும் டேட்டா என்னென்னவென்றால் ரெசிஸ்டன்ஸின் மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கும், ரியாக்டன்ஸின் மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். ரெசிஸ்டன்ஸின் மதிப்பை R என்று எடுத்துக்கொள்ள வேண்டும், ரியாக்டன்ஸின் மதிப்பை X என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை தவிர வோல்டேஜ் கொடுக்கப்பட்டிருக்கும். கொஸ்டினில் லைன் வோல்டேஜா ஃபேஸ் வோல்டேஜா என்று மென்ஷன் பண்ணியிருக்காது. நாம் தான் கொடுத்திருக்கிற வோல்டேஜை லைன் வோல்டேஜ் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது VL, V மீன்ஸ் வோல்டேஜ், L மீன்ஸ் லைன். VL இஸ் ஈக்குவல் டு கொஸ்டினில் கொடுத்திருக்க வோல்டேஜை எடுத்துக்கொள்ள வேண்டும். கொஸ்டினில் மிக மிக முக்கியம் நாம் பார்க்க வேண்டியது டெல்டா என்றால் ஸ்டார் என்றாலும் இதே டேட்டா தான் கொடுக்கப்பட்டிருக்கும், டெல்டா என்றாலும் இதே டேட்டா தான் கொடுக்கப்பட்டிருக்கும். ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும், ரியாக்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும், லைன் வோல்டேஜ் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த 3 டேட்டாவை வைத்து நாம் கண்டுபிடிக்க வேண்டியது இசட் ஃபேஸ். முதலில் நாம் கண்டுபிடிக்க வேண்டியது இசட் ஃபேஸ். இசட் இம்பிடன்ஸ், PH மீன்ஸ் ஃபேஸ். இசட் ஃபேஸ் கண்டுபிடிக்க வேண்டியும் நமக்கு ஏற்கனவே தெரிந்த அதே ஃபார்முலா தான் √R² + X². R என்பது ரெசிஸ்டன்ஸ், X என்பது ரியாக்டன்ஸ். இது இரண்டும் வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்ததாக நாம் கண்டுபிடிக்க வேண்டியது ஃபேஸ் ஆங்கிள். பை இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் X/R. X என்பது ரியாக்டன்ஸ், R என்பது ரெசிஸ்டன்ஸ். இவை இரண்டும் வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கும். இதன் மூலமாக நாம் ஃபேஸ் ஆங்கிள் பையை கண்டுபிடித்து விடும். அடுத்ததாக நாம் கண்டுபிடிக்க வேண்டியது பவர் ஃபேக்டர். பவர் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு cos π. பையை ஆல்ரெடி கண்டுபிடித்து விட்டோம். அதன் மதிப்பை இங்கே சப்ஸ்டியூட் செய்து cos π கண்டுபிடித்தால், கால்குலேட்டரை பயன்படுத்தி கண்டுபிடித்தோம், நமக்கு பவர் ஃபேக்டர் கிடைத்துவிடும். அடுத்ததாக நாம் கண்டுபிடிக்க வேண்டியது ஃபேஸ் வோல்டேஜ். V ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு VL. அதாவது வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கும் லைன் வோல்டேஜ், அதன் மதிப்பு தான் V ஃபேஸ் வோல்ட். டெல்டாவில் ஃபேஸ் வோல்டேஜும் லைன் வோல்டேஜும் சமமாக இருக்கும். இதோட யூனிட் அலகு வோல்ட். அடுத்ததாக நாம் கண்டுபிடிக்க வேண்டியது ஃபேஸ் கரண்ட். ஃபார்முலா I ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு V ஃபேஸ் பை Z ஃபேஸ். V ஃபேஸ் என்பது இதற்கு முதல் ஈக்குவேஷனை பயன்படுத்தி கண்டுபிடித்து விட்டோம். Z ஃபேஸ் என்பது முதலில் நாம் கண்டுபிடித்து விட்டோம். √R² + X² பயன்படுத்தி கண்டுபிடித்தோம். இவை இரண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணால் I ஃபேஸ் கிடைத்துவிடும். அடுத்ததாக லைன் கரண்ட். IL இஸ் ஈக்குவல் டு √3 I ஃபேஸ். I ஃபேஸ் சற்றும் கண்டுபிடித்தோம். அதன் மதிப்பை இங்கே சப்ஸ்டியூட் செய்தால் நமக்கு லைன் கரண்ட் கிடைத்துவிடும். அடுத்ததாக நாம் கண்டுபிடிக்க வேண்டியது பவர், ரியல் பவர். √3 பெருக்கல் VL IL cos π. VL என்பது வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கும், IL என்பது சற்று முன் கண்டுபிடித்தோம், cos π என்பது பவர் ஃபேக்டர் நமக்கு தெரியும், அல்லது பையோட மதிப்பை எடுத்தும் கண்டுபிடிக்கலாம். அனைத்துக்கும் யூனிட் முக்கியம். இம்பிடன்ஸுக்கு ஓம், ஃபேஸ் வோல்டேஜுக்கு வோல்டேஜ், கரண்ட் என்றால் ஆம்ஸ், பவர் என்றால் வாட்ஸ். இப்பொழுது நாம் ஒரு கணக்கை எடுத்துக்கொள்வோம். கணக்கில் நாம் முதலில் கவனிக்க வேண்டியது ஸ்டார் கொடுத்திருக்கிறார்களா டெல்டா கொடுத்திருக்கிறார்களா என்று. டெல்டா கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதை டெல்டா மெத்தடில் சால்வ் செய்ய போகிறோம். அடுத்ததாக நாம் கண்டுபிடிக்க வேண்டியது ஆரின் மதிப்பையும் எக்ஸின் மதிப்பையும். ஆரின் மதிப்பு ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸின் மதிப்பு 15 ஓம் கொடுக்கப்பட்டுள்ளது. ரியாக்டன்ஸ் எக்ஸின் மதிப்பு 15 ஓம் கொடுக்கப்பட்டுள்ளது. இவை இரண்டையும் நாம் குறித்துக் கொள்ள வேண்டும், ஆரின் மதிப்பையும் எக்ஸின் மதிப்பையும். அடுத்ததாக வோல்டேஜ். கொஸ்டினில் வோல்டேஜ் 400 வோல்டேஜ் கொடுக்கப்பட்டுள்ளது. கொடுக்கப்பட்டுள்ள வோல்டேஜ் லைன் வோல்டேஜ் தான், மறந்துவிடார்கள். லைன் வோல்டேஜ் கொடுக்கப்பட்டுள்ளது. VL இஸ் ஈக்குவல் டு 400 வோல்டேஜ். ஸ்டாருக்கும் இதே 3 டேட்டா தான் கொடுப்பார்கள், டெல்டாவுக்கும் இதே 3 டேட்டா தான். அடுத்ததாக முதலில் நாம் கண்டுபிடிக்க வேண்டியது இசட் ஃபேஸ். ஃபார்முலா தெரியும், √R² + X². R என்பது வினாவில் கொடுக்கப்பட்டுள்ளது 15, X என்பது
வினாவில் கொடுக்கப்பட்டுள்ளது 15. அப்போ 15 ஸ்கொயர் ப்ளஸ் 15 ஸ்கொயர். கால்குலேட்டரை பயன்படுத்தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 15 ஸ்கொயர் என்பது 225 பிளஸ் அந்த 15 ஸ்கொயருக்கும் அதே மதிப்பு தான் 225. அடுத்ததாக 225ஐயும் 225ஐயும் கூட்டினால் நமக்கு கிடைப்பது 450. ரூட் ஆஃப் 450. கால்குலேட்டரை பயன்படுத்தி நாம் இதற்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடித்தோம் என்றால் நமக்கு கிடைக்கும் மதிப்பு Z ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு 21.21 ஓம், 21.21 ஓம் நமக்கு கிடைக்கும். மொத்தம் கண்டுபிடிக்க வேண்டியதில் முதலாவதாக Z ஃபேஸை கண்டுபிடித்து விட்டாச்சு. அடுத்ததாக நாம் கண்டுபிடிக்க வேண்டியது Z ஃபேஸ் 21.21 கண்டுபிடித்தாச்சு. அடுத்ததாக நாம் கண்டுபிடிக்க வேண்டியது ஃபேஸ் ஆங்கிள். தட் இஸ் பை இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் x பை r. நாம் கண்டுபிடிக்க வேண்டியது பை tan இன்வர்ஸ் ஆஃப் x பை r. x இன் மதிப்பு வினாவில் கொடுக்கப்பட்டுள்ளது 15. r இன் மதிப்பும் வினாவில் கொடுக்கப்பட்டுள்ளது 15. இரண்டு மதிப்பையும் நாம் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் செய்தால் tan இன்வர்ஸ் ஆஃப் 15/15. அடுத்ததாக நாம் கண்டுபிடிக்க வேண்டிய ஸ்டெப் 15ஐயும் வகுத்தால் நமக்கு கிடைக்கக்கூடியது 1. அடுத்த ஸ்டெப் நம்ம எழுத வேண்டியது பை இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 15/15 1, tan இன்வர்ஸ் ஆஃப் 1. இப்பொழுது கால்குலேட்டரை பயன்படுத்தி tan இன்வர்ஸை கொண்டு வர வேண்டும். அதாவது ஷிஃப்டை பிரஸ் பண்ணி அதற்கப்புறமாக டேனை பிரஸ் பண்ணால் நமக்கு tan இன்வர்ஸ் கிடைக்கும். tan இன்வர்ஸ் ஆஃப் 1 என்பது கால்குலேட்டரில் பயன்படுத்தி கண்டுபிடித்தால் 45. பையோட வேல்யூ ஃபேஸ் ஆங்கிளோட மதிப்பு 45. அடுத்ததாக நாம் கண்டுபிடிக்க போகிறது பவர் ஃபேக்டர். பவர் ஃபேக்டரின் ஃபார்முலா PF இஸ் ஈக்குவல் டு காஸ் பை. பையின் மதிப்பு சற்று முன் கண்டுபிடித்தோம் 45. அதை சப்ஸ்டியூட் செய்தால் பவர் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு காஸ் 45. காஸ் 45 மதிப்பு 0.707. பவர் ஃபேக்டரின் மதிப்பு நமக்கு கிடைத்து விட்டது 0.707. இதற்கு யூனிட் கிடையாது. பைக்கு டிகிரி, பவர் ஃபேக்டருக்கு யூனிட் கிடையாது. அடுத்ததாக நாம் கண்டுபிடிக்க போவது ஃபேஸ் வோல்டேஜ். V ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு VL. அதாவது கொஸ்டினில் கொடுக்கப்பட்டிருக்கும் லைன் வோல்டேஜ் தான் ஃபேஸ் வோல்டேஜுக்கு மதிப்பு சமமாக இருக்கும். அப்போ V ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு 400 வோல்டேஜ். அப்போ V ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு 400 வோல்டேஜ். அடுத்ததாக நாம் கண்டுபிடிக்க போவது ஃபேஸ் கரண்ட். ஃபேஸ் கரண்ட் ஃபார்முலா I ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு V ஃபேஸ் டிவைடட் பை Z ஃபேஸ். நமக்கு V ஃபேஸ் சற்று முன் கண்டுபிடித்து விட்டாச்சு. Z ஃபேஸ் முதல் ஸ்டெப்லேயே கண்டுபிடித்து விட்டாச்சு 21.21. ஆக நமக்கு கிடைக்கும் ஃபைனல் ஆன்சர் 18.8. ஆம்ஸ். கரண்ட் என்பது ஆம்ஸ். ஐ ஃபேஸ் கண்டுபிடித்து விட்டாச்சு. அடுத்ததாக நாம் கண்டுபிடிக்க போவது லைன் கரண்ட். லைன் கரண்டிற்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். √3 இன்ட்டு பெருக்கல் ஐ ஃபேஸ். ஐ ஃபேஸ் சற்று முன் கண்டுபிடித்தோம் 18.86. அதை இங்கே சப்ஸ்டியூட் செய்தால் லைன் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு IL இஸ் ஈக்குவல் டு √3 பெருக்கல் 18.86. இதை போட்டால் நமக்கு கால்குலேட்டரை பயன்படுத்தி இதை கண்டுபிடித்தால் இதற்கான விடை IL இஸ் ஈக்குவல் டு √3 மதிப்பு 1.732 நமக்கு தெரியும். இல்லைன்னா கால்குலேட்டரை பயன்படுத்தி கண்டுபிடித்துக் கொள்ளலாம். 1.732ஐயும்
18.86ஐயும் நாம் பெருக்கினால் நமக்கு கிடைக்கும் பதில் 32.67. அதனால் IL கரண்ட் லைன் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு 32.67 ஆம்ஸ். கடைசியாக நாம் கண்டுபிடிக்க போவது ரியல் பவர். பவர் என்பது பவர் இஸ் ஈக்குவல் டு √3 பெருக்கல் VL பெருக்கல் IL பெருக்கல் cos பை. VL மதிப்பு வினாவில் கொடுக்கப்பட்டுள்ளது 400. IL மதிப்பு நாம் கண்டுபிடித்து விட்டோம் 32.67. அடுத்ததாக நாம் பையின் மதிப்பும் கண்டுபிடித்து விட்டாச்சு 45. இப்பொழுது cos 45 கால்குலேட்டர் பயன்படுத்தி போட்டோம் என்றால் நமக்கு கிடைக்கும் பதில் 0.707. அடுத்ததாக 0.707ஐயும் 32.67ஐயும் பெருக்கினால் நமக்கு 23.098 கிடைக்கும். அடுத்ததாக 400ஐயும் 23.098ஐயும் பெருக்கினால் நமக்கு 9239.2 கிடைக்கும். அடுத்ததாக √3 மதிப்பு கால்குலேட்டரை பயன்படுத்தி நம்ம போட்டோம் என்றால் 1.732. அதையும் 9239.2ஐயும் பெருக்கினால் நமக்கு கிடைக்கக்கூடிய விடை பவரோட விடை P is equal to 1600.2.29 வாட்ஸ். ஸ்டாரில் போட்ட அதே மெத்தட் தான், 2 ஃபார்முலா தான் வித்தியாசம். ரொம்ப ரொம்ப நன்றி.